ஸ்ருதியால பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்த ரோகிணி, ஆனா மாடியில இப்படி ஒரு ஆட்டமா அப்படிங்கிற மாதிரியா சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து ரசிகர்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கேரக்டரில் நடிகை பிரீதா நடிச்சிட்டு வராங்க. இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போது அதிகமான கருத்துக்களை பெற்றுட்டு வருது. ஏற்கனவே சிறகடிக்க ஆசை சீரியலில் ரூம் பிரச்சனை வந்திருக்குது. வீட்டில் 3 ரூம்கள் மட்டுமே இருக்கிற நிலையில் அதில் உடல்நிலை சரியில்லாத அண்ணாமலையும் அவருடைய மனைவி விஜயாவும் இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 2 ரூமில் ரோகிணி அண்ட் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்லையும், ஸ்ருதி அண்ட் ரவி இன்னொரு ரூம்லையும் இருந்துக்க, முத்தன் மீனா பார்த்தீங்கன்னா மாடியில் தான் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் வீட்டுக்கு வந்த பாட்டி அண்ணாமலை இருக்கிற ரூமு போக மிச்சம் இருக்கிற 2 ரூமில் வாரம் ஒருத்தங்க தூங்கிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா புது ஒரு ரூல்ஸையும் போடுறாங்க. இதனால் இந்த எபிசோடில் மனோஜ் அண்ட் ரோகிணி ஹாலில் தூங்கியிருக்கிறாங்க. இதனால் மனோஜ் நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா விஜயா ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்க, ரோகிணி இன்னொரு பக்கத்தில் வேற விதமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு வாரம் நம்ம வெளியே படுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரம் ஸ்ருதி அண்ட் ரவி வெளியே படுக்கும்போது ஸ்ருதி கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்ருதி பணக்கார வீட்டில் வசதியாக வாழ்ந்த பொண்ணு, அவளால் ஏசிலாம் இல்லாமல் வெளியே தூங்க முடியாது. அவள் பிரச்சனை பண்ணி வீட்டில் ரூம் பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் ஸ்ருதியா நடிக்கிற பிரீதா அரண்மனை 4 படத்தில் இடம்பெற்ற அச்சச்சோ அச்சச்சோ அப்படிங்கிற பாடலுக்கு பார்த்தீங்கன்னா இதை பார்த்ததும் ரசிகர்கள் ஸ்ருதியால் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ரோகிணிக்கு இந்த முறையும் பல்பு தான் கிடைக்குமா. ஸ்ருதி மாடியில் என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் இதே போல் ஜாலியான எபிசோட்ஸ் தான் இனி வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா இப்போது ரசிகர்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டு வருது. ஏற்கனவே ஸ்ருதி தனக்கு ரூம் இருக்கும்போது மாடியில் டென்ட்டு போட்டு ரவியோட தூங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்போது அதே போல் ஜாலியாக மறுபடியும் மாடியில் டென்ட்டு போட்டு செட்டில் ஆக போகிறாங்களா, அப்படி இல்லைனா தனக்கு தனியாக ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரியா அடம் பிடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சும்மாவே இந்த ஸ்ருதி கேரக்டரை மட்டும் புரிஞ்சிக்க முடியாத வகையில் தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஜாலியாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஸ்ருதி சண்டை போடுறாங்க. சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயத்த இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரியா ஜாலியாக எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இதனால் அடுத்த வாரம் பூகம்பம் வெடிக்குமா, அப்படி இல்லைனா ரோகிணிக்கு பல்பு கிடைக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரோமோஸ் எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும், நீங்கள் இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யார், அண்ட் இப்போ சீரியல்ஸோடைய கதைக்களம் அண்ட் கதையோட போக்கு எப்படி போயிட்டுருக்குது, ஸோ வந்துட்டு எதனா ஒரு ட்விஸ்ட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக அது உடனுக்குடனே வந்துட்டு முடியவும் செய்து அந்த முடிச்சு இதனால் ரொம்ப பயங்கர ஸ்பீடாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. பட் ரோகிணி மட்டும் மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு குறை மட்டும் மக்கள் மத்தியில் இருந்தாலும் சீரியல் பார்த்தீங்கன்னா கதைக்களத்திலையும் சரி அண்ட் அதில் நடிக்கிற நடிகர் நடிகைகளின் நடிப்பிலையும் சரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.